பேபி பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி வந்து நீங்க கிண்டலுக்கு கேட்டிருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு வந்து சரி இவங்களுக்கும் வந்து ஏஜ் வந்து இவ்வளவு தானே அப்படின்னு நினைச்சிட்டு கேட்டீங்களா அப்படின்னு வந்து எனக்கு தெரியாது. இருந்தாலும் இதற்கும் நான் வந்து ஹானஸ்டா வந்து பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த வருஷம் தான் நான் சொன்னேன் 1980 ஆகஸ்ட் 5 நான் பிறந்த டேட்டு. ஸோ 44 இயர் முடிஞ்சு 45ல வந்து நான் வந்து அடியெடுத்து இந்த மாதம் வந்து நான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொன்னாலும் நான் திருப்பி ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே சொல்லணும் அப்படின்னு சொன்னால் யாரெல்லாம் நயன்தாரா, த்ரிஷா, நிறைய பேர் சரியா, அவங்கெல்லாம் வந்து அபோவ் 40 தான் சரியா. 40யை தாண்டிட்டாங்க. 42, 43, 40 இந்த ஏஜில் தான் வந்து இருக்காங்க. அதில் சில அம்மையார்கள் வந்து கல்யாணம் முடிக்கலை. சில பேர் வந்து அவங்களே இது பண்ணாமல் அந்த இது மூலியமாக குழந்தை பெற்று அது குட்டி குழந்தைங்க தான் வந்து இருக்காங்க. இந்த மாதிரியான ஏஜ் தான் எங்களுக்கு. நம்ம வந்து அவங்கவுங்களுடைய நோய், உடல்நிலை மாற்றம், ஹார்மோன்கள் இந்த காரணத்தினால நம்மளுடைய இது இப்படி இருக்கு அப்படி தானே. உண்மையுமே சொல்லணும் அப்படின்னா கடவுள் வந்து எனக்கு வந்து நல்ல உடல்நிலை ஹெல்த் அப்படிலாம் வந்து இப்போ தந்திருந்தாங்க அப்படின்னா நான் 2 குழந்தைகளுமே அவனெல்லாம் மூத்த பையனை ரொம்ப நான் கஷ்டப்பட்டு சுகப்பிரசவம் தான். இருந்தாலும் மரணத்தின் தருவாயிலிருந்து இது பண்ண மாதிரி அந்த அளவுக்கு ப்ளீடிங்லாம் அதிகமாகி நான் வந்து கஷ்டப்பட்டு வந்து நார்மல் டெலிவரினாலும் நான் கஷ்டப்பட்டு தான் வந்து பெற்றேன். 2வது பாப்பாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி என் மனசு ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வேணும் குழந்தை அப்படின்னோடனே எல்லாருக்கும் நம்மளுக்கு ஆசை தானே இருக்கும் அப்படின்னோடனே இன்னொரு குழந்தையும் பெற்றுக்கிட்டேன். இப்போ நீங்கள் கேட்கீங்க ஒரு பிள்ளையை விட நம்மளுக்கு வந்து